வணக்கம். முக்கிய செய்திகள். கடலோர பாதுகாப்பை உறுதி செய்யும் சாகர் கவாச் ஒத்திகை புதுச்சேரி கடலோர காவல் படையினர் நடத்தினர். வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை ஆற்றில் விழுந்து பலி. காரைக்காலில் பெரும் சோகம். மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி போராட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கடல் வழியாக சமூக விரோதிகள் ஊடுருவலை தடுக்கும் வகையிலும் கடலோர பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் சாகர் கவாச் என்கிற கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலோர மாவட்டங்களில் சமூக விரோதிகள் ஊடுருவலை தடுக்கவும் கடலோர பகுதிகளில் குற்றச்சம்பவங்களை தடுக்கும் வகையில் அரசு கட்டிடங்களை பாதுகாக்கும் வகையிலும் குறிப்பாக கலங்கரை விளக்கம், சட்டப்பேரவை, ஆளுநர் மாளிகை, தலைமைச் செயலகம், சமையல் எரிவாயு கிடங்கு, மக்கள் அதிகம் கூடும் ரயில் நிலையம், பேருந்து நிலையம், கடலோர மீன்பிடி துறைமுகம் ஆகியவைகளை பாதுகாக்கும் வகையில் 2 நாட்கள் நடைபெறும் சாகர் கவாச் என்கிற கடலோர பாதுகாப்பு ஒத்திகை புதுச்சேரியில் புதன்கிழமை தொடங்கியது. அதன்படி புதுச்சேரி தேங்காய்த்திட்டு துறைமுக பகுதியிலிருந்து கடலோர காவல்படை காவலர்கள் SP பழனிவேல் தலைமையில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்கள், படகுகள் மற்றும் மீனவர்களின் அடையாளங்கள் குறித்தும் அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள், எப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் என சோதனை செய்யப்பட்டது. புதுச்சேரியின் மீனவ கிராமங்களான கனகசெட்டிக்குளம், பிள்ளைச்சாவடி, வைத்திக்குப்பம், வீராம்பட்டினம், பூரணாங்குப்பம், நல்லவாடு உள்ளிட்ட கரையோர மீனவ கிராமங்களில் சோதனை செய்தனர். மேலும் மக்கள் கூடும் இடங்களான புதிய பேருந்து நிலையம், காய்கறி மார்க்கெட், பெரிய நிறுவனங்களிலும் இந்த ஒத்திகையை முன்னிட்டு காவலர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். காரைக்கால் அடுத்த பட்டணச்சேரி மீனவ கிராமத்தில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 1.5 வயது ஆண் குழந்தை மாயமாகிய நிலையில் 8 மணி நேர தேடுதலுக்கு பிறகு ஆற்றில் சடலமாக மீட்கப்பட்டது. காரைக்கால் அடுத்த பட்டணச்சேரி மீனவ கிராமத்தில் திங்கட்கிழமை காலை வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த முருகேசன் என்பவரது 1.5 வயது ஆண் குழந்தை தக்ஷன் திடீரென காணாமல் போனார். இதுகுறித்து திருப்பட்டினம் காவல் நிலையத்தில் பெற்றோர்கள் புகார் அளித்ததை அடுத்து குழந்தையை போலீசார் பல்வேறு பகுதிகளில் தேடி வந்த நிலையில் 8 மணி நேரத்திற்கு பிறகு மாயமான வீட்டிற்கு பின்புறம் உள்ள ஆற்றில் சடலமாக உடல் மிதந்தது. உடனடியாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்த குழந்தையின் உடலை மீட்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் 1.5 வயது ஆண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் 1.5 வயது ஆண் குழந்தை ஆற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பட்டினச்சேரி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் சிறையிலிருந்து பரோலில் வந்த ஆயுள் தண்டனை கைதும் பிரபல ரவுடியுமான கர்ணா குடும்பத்துடன் தப்பி ஓடிய நிலையில் கோவையில் பதுங்கியிருந்த அவர்களை போலீசார் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடி கர்ணா. இவர் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ள நிலையில் ஒரு கொலை வழக்கில் அவருக்கு புதுச்சேரி நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. இதையடுத்து கடந்த 23 வருடங்களாக அவர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையே அவரது மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை என கூறி கடந்த 11ஆம் தேதி கர்ணா பரோலில் சிறையிலிருந்து வந்துள்ளார். அப்போது அவருக்கு 3 நாட்கள் பரோல் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரின் பரோல் 13ஆம் தேதி மாலையுடன் முடிவடைந்தது. ஆனால் அவர் காலாப்பட்டு சிறைக்கு செல்லவில்லை. இதுகுறித்து சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் கர்ணா வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீடு பூட்டப்பட்டு அவரது குடும்பத்தினரும் அங்கு இல்லாததால் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்ய திருப்பதி சென்றதாக தெரிய வந்ததை அடுத்து முதலியார்பேட்டை போலீசார் கர்ணா மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய திருப்பதி விரைந்தனர். ஆனால் கர்ணா திருப்பதியே செல்லவில்லை என தெரிய வர அதிர்ச்சி அடைந்த போலீசார் அவரை காணவில்லை என லுக் அவுட் நோட்டீஸ் வெளியிட்டு தமிழகம், கேரளா, கர்நாடகா போலீசுக்கு அனுப்பினர். இதைத் தொடர்ந்து முதலியார்பேட்டை ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் 2 தனிப்படைகளும், உதவி ஆய்வாளர் சந்தோஷ் தலைமையில் சிறப்பு அதிரடி படையினர் என
3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இதில் கர்ணா பரோலில் வெளியே வர ஜாமீன் கொடுத்த விஜயகுமார், முருகன் ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் கர்ணா குடும்பத்துடன் பழகியவர்கள், நண்பர்கள் என சிலரை பிடித்து விசாரணை நடத்தினர். இதற்கிடையே கர்ணாவின் வீட்டை திறந்து உள்ளே ஏதாவது தடயம் உள்ளதா என ஆராய நீதிமன்றத்தின் உத்தரவை பெற்ற போலீசார் அவரின் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று ஆய்வு செய்தனர். அங்கு எதுவும் துப்பு கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் திரும்பினர். இந்த நிலையில் அவரது உறவினர் ஒருவரிடம் கர்ணா கடைசியாக பேசியதாக தொடர் விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து அவர் கடைசியாக பேசிய எண்ணின் தடயங்களை கொண்டு வெளி மாநிலங்களில் கர்ணாவை தேடி வந்த சிறப்பு அதிரடிப்படையினர் அவர் கேரளா, கோவை எல்லையில் இருப்பதை அறிந்து அதிரடிப்படையினர் அப்பகுதியை நோட்டமிட்டு சுற்றி வந்த நிலையில் ஒரு வீட்டில் கர்ணா மட்டும் தனியாக இருப்பதை அறிந்த போலீசார், கோவை போலீசார் உதவியுடன் அந்த வீட்டை சுற்றி வளைத்து அவரை கைது செய்தனர். அப்போது அங்கேயே அவரிடம் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ஆயுள் தண்டனை பெற்றதில் 14 ஆண்டிற்கு மேல் சிறையில் உள்ளதால் நன்னடத்தை அடிப்படையில் தன்னை விடுதலை செய்ய கோரிக்கை விடுத்திருந்ததாகவும், இதை புதுச்சேரி உள்துறை நிராகரித்ததால் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கருணா மேல்முறையீடு செய்துள்ள நிலையில் இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளதாகவும், ஆனால் அதிலும் தனக்கு விடுதலை கிடைக்காது என தகவல் கிடைக்கவே அவர் மிகவும் மன உளைச்சலில் இருந்துள்ளார். இதனால் கர்ணா தனது சொத்துக்களை விற்று தலைமறைவான வாழ்க்கை வாழ திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. இதற்காக கடந்த 6 மாதங்களாகவே கர்ணாவின் சொத்துக்கள் அடுத்தடுத்து விற்கப்பட்டன. விற்க முடியாத சொத்துக்கள் அடமானம் வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் மகனின் திருமணத்திற்காக பரோலில் 20 நாட்கள் வந்தபோது அடுத்த முறை தலைமறைவாக வேண்டும் என பலரையும் சந்தித்து திட்டம் தீட்டியதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இந்த நிலையில் தற்போது கைது செய்யப்பட்ட கர்ணா புதுச்சேரி அழைத்து வரப்பட்டு மத்திய காலாப்பட்டு சிறையில் மீண்டும் அடைக்கப்பட்டார். புதுச்சேரியில் கடந்த 18 ஆண்டுகளாக பணியாற்றும் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு வழங்கப்படாததை கண்டித்து சுகாதாரத்துறை இயக்குநர் அறையை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநில சுகாதாரத்துறையில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் 60க்கும் மேற்பட்ட 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பணியாற்றியுள்ளனர். கடந்த 18 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் இவர்களுக்கு தேசிய கிராமப்புற சுகாதார திட்ட நிதியிலிருந்து ஊதியம் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 4 ஆண்டுகளாக பதவி உயர்வு, சம்பள உயர்வு, போனஸ் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஆனால் சுகாதாரத்துறை இயக்குநர் நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக சம்பள நிறுத்தம் செய்வதாகவும், ஊதிய உயர்வு அளிக்கக்கூடாது என ஆணை போட்டிருப்பதாக ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தை இயக்குநர் ஸ்ரீராமுலு அறையின் முன்பாக 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தரையில் அமர்ந்து தொடர் தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் 24ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக பணிகளை புறக்கணித்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஓட்டுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பாண்டிச்சேரியில் 35 பேர், காரைக்காலில் 17 பேர், ஏனத்தில் 10 பேர். அது ஒட்டுமொத்தமாக 63 பேர் வேலை செய்கிறாங்க. 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக கடந்த 15. புதுச்சேரியில் வீட்டு உபயோக பயன்பாட்டிற்கான மின் கட்டண உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தீப்பந்தம் ஏற்றி ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 16ஆம் தேதி முதல் வீட்டு உபயோக மின் கட்டணத்தை 50 பைசா முதல் 75 பைசா முதல் உயர்த்தப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு வலித்து வருகிறது. இந்நிலையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும், மின்துறையை தனியார் மயமாக்கும் முடிவை புதுச்சேரி அரசு வாபஸ் பெற வலியுறுத்தியும், அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டுக்கு காரணமான மின்துறையின் மெத்தன போக்கை கண்டித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் நேரு வீதியிலிருந்து புறப்பட்டு முக்கிய சாலைகள் வழியாக தீப்பந்தமேந்தி மாநில அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காலையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், மாலையில் மார்க்சிஸ்ட் கட்சியினர் என
ஒரே நாளில் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. புதுச்சேரியில் ஏடிஎம் மையம் ஒன்றில் மனநலம் பாதிக்கப்பட்டவர் படுத்து உறங்கியதால் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக அலாரம் ஒலித்தது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் இந்தியன் வங்கியின் ஏடிஎம் மையம் அமைந்துள்ளது. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு அந்த ஏடிஎம்மில் திடீரென மிக சத்தமாக அலாரம் ஒலிக்க தொடங்கியது. இதை கண்ட அப்பகுதி மக்கள் வங்கி டோல் ஃப்ரீ எண்ணிற்கு அழைத்துள்ளனர். தொடர்ந்து காவல் நிலையத்திற்கும் தகவல் அளித்தனர். இதுகுறித்து ஏடிஎம் மையத்திற்கு வந்த வங்கியின் மேலாளர் உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு ஒரு நபர் ஏசியில் படுத்து உறங்குவதை கண்டார். அவரை எழுப்பி மையத்திற்கு வெளியே அனுப்பிவிட்டு ஒலித்துக் கொண்டிருந்த அலாமை நிறுத்தினார். தொடர்ந்து அங்கு வந்த தன்வந்திரி நகர் போலீசார் விசாரணை செய்ததில் ஏடிஎம் மையத்திற்குள் உறங்கிக் கொண்டிருந்தது அப்பகுதியில் சுற்றி வரும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் அவர் அவ்வப்போது ஏசி காற்றுக்காக அப்பகுதியில் உள்ள ஏடிஎம்களில் உறங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளதாகவும் தெரியவந்தது. இதையடுத்து நீதிமன்ற உத்தரவு பெற்று அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரை காப்பகத்தில் சேர்க்க உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் அரை மணி நேரத்துக்கும் மேலாக அலாரம் அடித்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக வீடு கட்டுவதற்கான நிதியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 57 பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் சுமார் 57 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான நிதியாக மொத்தம் ரூபாய் 80 லட்சத்திற்கான தவணை தொகைக்கான நிதியாணை வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று பயனாளிகளுக்கு தவணை தொகைக்கான நிதியாணையை வழங்கினார். நிகழ்ச்சியின் போது குடிசை மாற்று வாரியத்தின் முதன்மை செயலர் ராஜாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ரவி, இளநிலை பொறியாளர் சத்தியவாணி, கள ஆய்வாளர்கள் ரவிச்சந்திரன், வெங்கடேசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உலக புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா புதன்கிழமை மாலை மாப்பிள்ளை அழைப்புடன் துவங்க உள்ள நிலையில் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் ஆய்வு செய்தார். காரைக்கால் மாவட்டத்தின் புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா புதன்கிழமை மாலை மாப்பிள்ளை அழைப்புடன் துவங்க உள்ளது. அதைத் தொடர்ந்து மறுநாள் திருக்கல்யாணமும் வரும் 21ஆம் தேதி பிச்சாண்டவர் ஊர்வலத்துடன் மாங்கனி இறைக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. விழாவினை காண காரைக்கால், புதுச்சேரி மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் காரைக்காலுக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் புதன்கிழமை திருவிழா ஏற்பாடுகளை புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது கோவில் நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன், தனி அதிகாரி காளிதாஸ், மாவட்ட நிர்வாகம் சார்பில் துணை ஆட்சியர் ஜான்சன், காவல் கண்காணிப்பாளர்கள் சுப்பிரமணியன், பாலச்சந்தர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் திருமுருகன் திருவிழாவிற்கு வந்து செல்லும் மக்களுக்கு எந்தவித சிரமமுமின்றி தரிசனம் செய்ய ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் ராகுல் காந்தி எம்பியின் பிறந்தநாள் புதன்கிழமை கொண்டாடப்பட்டது. பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் ராகுல் காந்தியின் பெயரில் அர்ச்சனை செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தனர். லீமோட்டா பாண்டிச்சேரி இருசக்கர வாகன வாடகை விடுவோர் சங்கத்தை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். லீமோட்டா பாண்டிச்சேரி இருசக்கர வாகன வாடகை விடுவோர் சங்க திறப்பு விழா ஹோட்டல் கிரீன் பேலஸ் எதிரே நடைபெற்றது. விழாவிற்கு சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் முன்னிலை வகிக்க சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சங்க பெயர் பலகையை திறந்து வைத்தார்.
நிகழ்ச்சியில் தமிழர் கள மாநில செயலாளர் அழகர், சங்க ஆலோசகர் கோபி, சங்க தலைவர் கிருஷ்ணதேவன், துணைத் தலைவர் பிரபு, செயலாளர் மணிகண்டன், பொருளாளர் ஜெயபிரகாஷ், தங்கராசு, செயற்குழு உறுப்பினர் குணசீலன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் 12 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் ஏற்கனவே பழுதுபட்ட ஆழ்துளை கிணற்றுக்கு மாற்றாக புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஊர் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திட்டத்தின் மூலம் மதகடிப்பட்டு கிராமத்தில் உள்ள சுமார் 4000 நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து சிறுகாரிப்பாளையம் மயிலம் பாதையில் சுமார் 20 லட்சம் மதிப்பீட்டில் 200 kV மின்மாற்றி புதியதாக அமைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கான திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மின்மாற்றியை இயக்கி வைத்தார். உடன் மின்துறை உதவி பொறியாளர் அன்பழகன், இளநிலை பொறியாளர் பழனிவேல் மற்றும் மின்துறை ஊழியர்கள், கிராம பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா காரைக்காலில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தியின் 54வது பிறந்தநாள் நாடு முழுவதும் அக்கட்சியினரால் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோவிலில் இளைஞர் அணி சார்பில் சிறப்பு அபிஷேக ஆராதனை, அன்னதானங்கள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன், வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் சுப்பையா, மாறன், முஜிப் ரகுமான், மகிழா காங்கிரஸ் தலைவி நிர்மலா உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். இதேபோல கோட்டுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலும் கேக் வெட்டியும் பட்டாசுகள் வெடித்தும் காங்கிரஸ் கட்சி தலைவர் பிறந்தநாள் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மீண்டும் முக்கிய செய்திகள். கடலோர பாதுகாப்பை உறுதி செய்யும் சாகர் கவாச் ஒத்திகை புதுச்சேரி கடலோர காவல் படையினர் நடத்தினர். வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை ஆற்றில் விழுந்து பலி. காரைக்காலில் பெரும் சோகம். மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.